கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றும் அவருடைய சத்தத்தை நம்மளுக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 2026 ஆண்டுக்கான செகண்ட் பார்ட் தேசத்துல நடக்க போற காரியங்களை, அதாவது ஓலைகளா தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு அறிவிக்க போறாங்க. இது அவருடைய ஓலைகள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்தரையுமே நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த இடத்துல பேச போகிறது நீங்களா இருக்க போகிறதுக்காக நன்றி. கேட்கிற எங்க யாவருடைய இருதயங்களும் திறக்கப்படுவதாக இயேசப்பா. அது மாத்திரமல்ல, தேசத்தின் காரியங்களுக்காக ஒவ்வொரு இருதயங்களும் ஜெபிப்பதற்காக ஆயத்தமுள்ள இருதயங்களாக நீங்க மாற்ற போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியிருந்த இடத்துல பிரயோஜனமானவள் கர்த்தாவை முற்றிலும் கருத்துல தாழ்த்தி தந்தருகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவநலம் தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு கொடுத்த ஓலைகள் என்ன அப்படின்னா, அதாவது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த சம்பவங்கள் நடைபெறாது என்று வாக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம உலக பிரகாரமா ஆலயத்துக்கு போகிறதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரோடு அவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இன்னுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புகிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். அதனால தயவு செஞ்சு இந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. பாருங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, தேசமெங்கிலும் இருக்கிற சமுத்திரங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த சமுத்திரத்தின் எல்லைகளை கட்டவிழ்க்க போறாங்க. அதாவது சொல்ல போனா என்ன அப்படின்னா, கோப கலசத்தை தேவனாகிய கர்த்தர் ஊற்ற இருக்கிறாங்க. அதாவது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, தேசங்களை சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கும் நாட்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேசம் எங்கிலும் இருக்கிற சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா எல்லைகளுக்கும் தடுப்பு உடைக்கப்பட போகிறது. அதனால அந்த திரும்ப பாத்தீங்கன்னா, தடுப்பு உடைக்கப்பட்டுருச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த கடல் பொங்கி அந்த சுனாமி போன்ற தன்மைகள் உண்டாகும். அந்த எல்லைகளுக்குள்ள பரவி பாயும், மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும். அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அநேகர் அதுல பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது நம்மளுக்கு அப்படியே சும்மா லைட்டா நம்மளுக்கு என்ன செய்றாங்க, காமிச்சு கொடுக்குறாங்க. ஆனா இனிமேதான் அந்த சம்பவங்கள் அதிகமாக நடைபெற போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, பாருங்களேன், விஷ வண்டுகள் பரவும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, சில எல்லைகளுக்குள்ளே பாத்தீங்கன்னா குளவைகளை அனுப்புவேன் என்று வாக்குரைக்கிறாங்க. கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது அதுல இருந்து நம்ம நிச்சயமா தப்பித்துக் கொள்ளப்படுவோம். ஆங்காங்கே பாத்தீங்கன்னா அநேக மருத்துவர்கள் மரணத்துக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். அதாவது அவர்களுக்கு வயது வரம்பு இல்லை என்று இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, தூர பிரதேசங்களில் ஆங்காங்கே குழந்தைகளுக்கு பாதிப்புகள் தோன்றும் நாட்கள் இது என்று என் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. அரபிக்கடலில் பாத்தீங்கன்னா விபரீதம் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. அதாவது அதை சுற்றிலும் இருக்க பகுதிகளில் என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வாக்குச்சாவடிகளில் விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, பாருங்களேன், சங்கார தூதன் ஒவ்வொரு எல்லைகளையும் கடந்து வரும் காலம் இது என்று என் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. சங்கார தூதன் வந்தா என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு. அதனால தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாருங்க, வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய சூறாவளி தோன்றும் நாட்கள் வரப்போகிறது. அது எவ்விதத்திலும் இருக்கும். அதுக்கு இந்த காரியம் தான் அங்க நடக்க போகுது அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா வட மாநிலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்புகள் காணப்பட போகிறது. அது மாத்திரமல்ல, பாருங்க, கொப்பளங்களினால் அங்கே பாதிக்கப்பட போகிறாங்க என்று தேவனாகிய கர்த்தர் அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. வால் நட்சத்திரம் கீழே விழும் நாட்கள் வருகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. கிறிஸ்தவர்கள் என்று வேஷம் தரித்தவர்களுக்கு தீங்கை காணும் காலம் இது என்று என் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. மேய்ப்பர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். முகத்தை பார்த்து ஊழியம் பண்ணாதபடி உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு அவருடைய வாயாக நின்று முழு இருதயத்தோடு அவருடைய சத்தத்தை அறிவிப்பீர்களாக என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. பாம்பே மற்றும் பூனே, அது மாத்திரமல்ல மகாராஷ்டிரா, இப்படிப்பட்ட பகுதிகளில் லாக்டவுன் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. அதாவது அநேகம் பேர் சொன்னது உண்டு, என்னன்னா வார்த்தைகள் தெளிவில்லை, எங்களுக்கு ப்ராபஸி புரியல. அதனால தேவனாகிய கர்த்தர் இன்று என்ன செய்றாங்க, ரொம்ப நிறுத்தி உங்களோட பேச வைக்கிறாங்க. கண்டிப்பா புரியுன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பாருங்க, ஊட்டிக்கு போகும் பாதையில அநேக இடங்களில் நிலச்சரிவுகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது. அது மட்டுமல்ல, அந்த பகுதிகளில் நிலநடுக்கம் தோன்றும் என்று என் தேவனாகிய கர்த்தர் அறிவிப்பா கொடுத்திருக்காங்க.
அது மட்டும் இல்லை பாருங்க, அதாவது இந்த மாதிரி குளிர் ஏரியா பகுதியில் பார்த்தீங்கன்னா பனிகள் முழுமையாக மூடப்படும் நாட்கள் வருகிறது. அந்த ஊட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா பனியினால் உறையும் நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. அங்க இருக்கிற குழந்தைகள் முதியவர்களுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல பாருங்க, அநேக உண்மையுள்ள தெய்வ மனிதர்களுக்கு அடக்க ஆராதனை இந்த ஆண்டில் உண்டு என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சடலங்கள் எழுப்பப்படும் காலம் இது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அவருடைய வருகை வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில விழுந்து போகாது. ஏன்னா தேவனே கர்த்தர் சில காரியங்களை நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா, சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கும் போது அதுல விடுதலை கிடைக்கும், சில காரியங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஏன்னா அது அவருடைய திட்டங்களா இருக்கும். வேதத்துல எழுதின வண்ணமாகவே அது நடைபெற போகிறது. அதனால பாருங்க, கண்டிப்பா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்ல, தேவனே கர்த்தர் அறிவிக்கிறாங்க பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட போகிறீங்க. ஆங்காங்கே பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாக போகும் காலம் இது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உடனே நம்ம நினைக்கலாம், ஏற்கனவே நிறைய யுத்தத்தை நம்ம சந்திச்சாச்சு, அதனால என்னமோ சொல்றதெல்லாம் சகஜமா நம்மளுக்கு இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் நம்முடைய காதுகளுக்கு நிறைய டைம் கேட்டு கேட்டு ரொம்ப ஈஸியா நம்ம தாண்டி போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் காணாதவைகளா இருக்கும், ரொம்ப கடினமா தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, எழுப்பப்படுகிற பிள்ளைகள் தேவனகை கர்த்தருக்குள்ள உங்க ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற பிள்ளைகளா எழுப்புங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆங்காங்கே குண்டு வெடிப்புகள் உண்டாக போகிறது. தமிழ்நாட்டிலையும் சரி, வேற தூர இடங்கள்லயும் சரி, தூர பிரதேசங்கள்லயும் சரி, வட மாநிலங்கள்லயும் சரி, பாருங்க தேவனகை கர்த்தர் சொல்லுகிறார், ஆங்காங்கே குண்டு வெடிப்புகள் தோன்றும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல பாருங்க, தேசத்துல ஒரு சில கொள்கை முறைகள் உண்டு, அதை கடைபிடிக்கும் நாட்கள் வரப்போகிறது. அந்த கொள்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈஸியா இருக்காது, மிகவும் கடுமையா இருக்கும் என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. இந்த ஆண்டு இறுதியில பாத்தீங்கன்னா அநேக விமானங்கள் பசுபமாக்கப்படும் நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. உத்தரகாண்ட் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளத்தினால் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாக போகிறது. அது மட்டும் இல்ல, அங்க பூமி அதிர்ச்சிகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. அநேக வீடுகள் உள்ள அப்படியே புதைக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறாங்க. தயவாக அந்த பகுதிக்காக செபித்துக் கொள்ளுங்க. பாகிஸ்தான் இந்தியா வார் என்ன செய்யப்பட போகுதுன்னா, அறிவிக்கப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. துபாய் பட்டணத்தில் கலவரங்கள் தோன்ற போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பா கொடுத்திருக்காங்க. லடாக் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, தொடர் விபத்துகள் தோன்றும். அது மட்டுமல்ல, விமான விபத்துகளும் தோன்றும் நாட்கள் இது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. அமெரிக்கா பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் அங்க உண்டுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டது உண்டு. அதே போல அநேக பாவங்களும் அங்க பெருகி இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை, அமெரிக்கா பகுதியில ஒரு சில வண்டுகள் பரவும் நாட்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, பனி புயல் உண்டாகும் என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய வறட்சிகள் தோன்ற போகிறது. அதாவது கியூல நிற்கிற அளவுக்கு சம்பவங்கள் நடைபெற போகிறது என்று என் தேவனகை கர்த்தர் அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் அல்ல, சுனாமி எப்படி இருக்குமானா, அங்க இருக்க சமுத்திரங்கள் எப்படி கொந்தளிக்கும்னா பல மடங்கு உயரும் என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. குவியல் குவியலாக வாரி செல்லப்படும் நாட்கள் வரப்போகிறதுன்னு சொல்லி கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. பிலிப்பைன்ஸ் பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தினால் வரலாறு காணாத அளவுக்கு சேதங்கள் உண்டாகும் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே போன ஆண்டுலயும் நிறைய டைம் இந்த பகுதியை ஏசப்பா நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருப்பாங்க. மறுபடியும் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வேலைகள் வரப்போகிறதுன்னு சொல்லிதான் அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்ப்லைனை தேடுவாங்க, ஆனா எந்த பக்கத்துல இருந்தும் பாதுகாப்பும் ஒளியும் உண்டாகாத நாட்கள் இது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கடினமான காரியங்கள் தான். தயவாக நம்ம செபிக்கும் போது நிச்சயமா ஒரு சில காரியத்தையாவது கர்த்தர் நிச்சயமா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்காக என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊக்கத்தோடு செபிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நாட்களை தள்ளி வைக்கக்கூடிய கிருபைகள் அவருக்கு உண்டு. ரஷ்யா பகுதியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தீ விபத்து படர்ந்து விரியும் என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. குவைத் பகுதியில பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. திருச்செந்தூர் டு திருநெல்வேலி பகுதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் விபத்துகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க.
சீனர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா மிரள வைக்கும் சம்பவங்கள் நடைபெற போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு முன்னறிவிப்பா கொடுத்திருக்காங்க. ஆங்காங்கே, அதாவது சில நாடுகள்லயும் சரி, சில எல்லைகள்லயும் சரி, அதாவது பனி பிரதேசத்துல தான் இது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கர்த்தர் சொன்ன காரியம் 0 டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா பனியினால் உறையப்படும் நாட்கள், அதாவது பிரீசர் ஆகும் அந்த அளவுக்கான பனியினால சேதங்கள் இந்த நாட்கள்ல உண்டாக போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பா கொடுத்திருக்காங்க. மதுரை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய்கள் பரவும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பா கொடுத்திருக்காங்க. நியூசிலாந்து பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் தோன்றும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, நியூயார்க் பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. இது நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்மளுக்கு முன்னறிவிப்பா அந்த நியூயார்க்கு கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கன்னியாகுமரி மற்றும் அதை சுற்றிலும் இருக்கிற அநேக பகுதிகள் உண்டு. அந்த எல்லைகளில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிவேகத்தில் காணப்படும் காலங்கள் இது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. தக்கலை பகுதியில் பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. அண்டார்டிகா பகுதியில் பார்த்தீங்கன்னா விபரீதங்கள் தோன்றும் நாட்கள் அதையும் நம்முடைய கண்கள் காணும் என்று வாக்குரைச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க பயங்கரமான ஒரு தீ விபத்து உண்டாகும், எழுப்புதலுக்கான காலங்கள் தோன்றுகிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. கேரளா மற்றும் அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளுக்கு கர்த்தர் கொடுக்க அறிவிப்பு என்ன அப்படின்னா, சூரியன் அந்தகாரப்படும் நாட்கள் வருகிறது. அதாவது இருள் சூழ்ந்த தன்மைகள், என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கான சிச்சுவேஷன் அந்த எல்லைகளுக்குள்ள காணப்பட போகிறது. ஏன்னா இசப்பா என்ன சொன்னாங்கன்னா, என்ன செய்ய போறேன்னு அதை அறிவிப்பா கொடுக்கல, சூரியன் அந்தகாரப்படுங்கிறத மாத்திரம் நீ அறிவின்னு தான் வாக்கு பண்ணியிருந்தாங்க. கேரளா பகுதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பிரேசிலில் உள்ள மக்களுக்கு கர்த்தர் கொடுக்க அறிவிப்பு என்ன அப்படின்னா, மூக்கில் பார்த்தீங்கன்னா 2 மூக்கில் இருந்து அப்படி பிளட் வருது. அந்த வர்ற சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன செஞ்சுறாங்க, கீழே விழுந்து மறிச்சு போயிடுறாங்க. இந்த சம்பவங்கள் அங்கே நடைபெற போகிறது. மகனே மகளே யாரா இருந்தாலும் சரி தயவாக செபித்து கொள்ளுங்க. அது என்னன்னா, அது ஒரு விதமான வாதைன்னு சொல்லி கர்த்தர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் ஒத்துழைக்காது. சடனாக அந்த பிளட்டு வரும், அப்படியே அதில் மரணம் உண்டாகும். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா அக்யூட்டாக காண்பிச்சு கொடுத்து தான் உங்களோட பேச வச்சுருக்காங்க. தயவாக நீங்கள் ஜெபிக்கணும் கண்டிப்பாக. அது மாத்திரமல்ல, தேசத்துக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் அறிவிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, கொள்ளிவாய் சர்ப்பத்தை தேசத்தில் அனுப்ப போகிறேன் என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, சண்டிகர் பகுதியில் கண்டெய்னர் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ள போகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. கோப கலசங்கள் இது ஊற்றப்படும் காலம். மகனே மகளே யாரா இருந்தாலும் சரி, இது கோப கலசங்கள் ஊற்றப்படும் காலம் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். உங்களுடைய அந்தரங்கங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். உங்களுடைய அந்தரங்கங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். நீங்க உயிர் பிழைக்க வேண்டுமே என்றால், நீங்க தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு நம்மளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு வேணும். சங்கார தூதன் நம்ம எல்லையை கடந்து வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய அந்தரங்கங்களை தேவனுடைய கர்த்தருக்கு நேராக முழுமையாக ஒப்பு கொடுக்க பழகுங்க. வேலை இல்லாம கர்த்தர் நம்மளுக்கு இது அறிவிக்கல. நிச்சயமா தேசங்கள் இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு தள்ளப்பட போகிறது. அதற்கு முன்பாக யாரெல்லாம் அவரை இருக்க பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, வாஞ்சையுள்ள பிள்ளைகள் அவரை இருக்க பிடித்துக் கொள்வீர்கள். தாகத்தோடு நின்னீங்கன்னா கண்டிப்பா தேவனுடைய கர்த்தர் உங்களோட பேச வல்லமுள்ள தகப்பன். அது மட்டுமல்ல, பாருங்க, அநேக வாலிபர்கள், அநேக ஸ்கூல்கள்ல, அநேக காலேஜ்ல மிகப்பெரிய சம்பவங்கள் நடைபெற போகிறது. அநேக பாலியல் நிமித்த ஒருவருக்கொருவர் துப்பாக்கி சூடு உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. எனது அருமையான ஜனமே, தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களாக. வேளாங்கண்ணி பகுதியில் பார்த்தீங்கன்னா விபரீதங்கள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது. அங்க இருக்கிற அந்த சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா சாய்ந்து விழ போகிறது. அதனால தயவு செஞ்சு தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அநேக விமானங்கள் 7ஆம் மாதத்துல ரத்து செய்யப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. அதற்கு தடை காலம் கொடுக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறாங்க, மறுபடியும் நுரையீரல் பாதிக்கப்பட போகும் நாட்கள் வரப்போகிறது. தேசம் எங்கிலும் ஒரு புதிய கொள்ளை நோய்கள் உண்டாக போகிறது. அதுக்கு இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பெயரை சூட்டுவார்கள் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறாங்க. ஒட்டப்படாரம் அந்த பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. தயவாக தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். பாருங்க, மத்தேயு 11வது அதிகாரம்
28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய ஓலையும் கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கேற்ற சொல்யூஷனும் கொடுக்கப்படுது பாருங்க. இதுதான் மிரக்கல். இதுதான் நம்முடைய தகப்பன். நம்முடைய தாய் தகப்பனா இருந்தா கூட நம்ம சில காரியங்கள் நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா நம்ம மேல அவங்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகும், கடிஞ்சு கொள்ளுவோம், சிலர் பேசாம இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய உண்டு. அண்ட சராசரங்களையும் படைத்த உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எத்தனை பாவத்துக்குள்ள இருந்தாலும் சரி, எத்தனை அக்கிரமத்துல இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயம் ஒருமனப்பட்டு நான் உங்களை தேடுறப்பான்னு சொல்லி உருக்கத்தோடு கேட்க ஆரம்பிச்சிட்டா போதும், அத்தனையும் மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு பாருங்க. வார்த்தையும் கொடுத்தாச்சு, கடுமையா இருக்குது தேசத்துல நடக்க போற சம்பவங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், அநேக வாலிபர்களிடத்துல பாலியல் காரியங்கள் மிகவும் பயங்கரமா இருக்க போகிறது. ஒருவருக்கு ஒருவர் இடையில தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார், பட்டய கருக்குகள் உண்டாக போகிறது, கொடிய பஞ்சங்கள் ஏற்பட போகிறது. மகனே மகளே, ஆங்காங்கே நிலச்சரிவுகள் தோன்ற போகிறது, பூமிகள் பிளக்கப்பட போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி மோசே நாட்கள்ல தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதது நிமித்தம், மோசேக்கு விரோதமாக நின்னது நிமித்தம் தேவனுடைய கர்த்தர் கொடுத்த காரியம் என்ன அப்படின்னா பூமி பிளக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த நாட்கள்ல நடைபெறும் காலம் இது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். பி கேர்ஃபுல் என்று கர்த்தர் விண்ணப்பிக்கிறாங்க. அதிர்ச்சியான தகவல், ஒன்றன் பின் ஒன்றாக அது நடைபெறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமா வேலை இல்லாம நம்மளுக்கு அதை அறிவிக்கல கர்த்தர். ஹல்லேலூயா. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது உயிருள்ள ஜீவனுள்ள தகப்பனுடைய சத்தம். அவருடைய சத்தத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு கருவி, ஒரு வாய் தேவை அவருக்கு. அதற்காக நிலைப்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார். இது அருமையான ஜனமே, தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை நம்ம எழும்ப வேண்டும். பாருங்க, என்னென்ன காரியத்தோடு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ. சிலர் பாத்தீங்கன்னா கடன்கிற நிந்தையினால போராடி கொண்டிருப்பீங்க. சிலர் பாத்தீங்கன்னா மரண படுக்கையினால போராடி கொண்டிருப்பீங்க. சிலர் பாத்தீங்கன்னா குழந்தைகளை வச்சு, வாலிபர்களை வச்சு போராடி கொண்டிருப்பீங்க. அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகல, திருமணம் ஆகாத காரியங்கள், குழந்தை இல்லாத காரியங்கள், இல்ல சில பாத்தீங்கன்னா நம்முடைய சரீரங்கள்ல சில பலவீனங்கள், மருத்துவரால கைவிடப்பட்ட தன்மைகள், பணம் இல்லைன்னா மனிதர்களால கைவிடப்பட்டுருவோம். இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நிச்சயமாகவே உண்டு. இல்லன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. நான் சொல்லுவேன், தேவனுடைய நாமத்தை கொண்டு அவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளாய் இருந்தீர்களே என்றால் அந்த குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அதான் அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க இருக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, யாரு கைவிட்டாலும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. என் தகப்பன் என்னோட இருக்கிறார், என் தகப்பனை கூட பேசுகிறவராய் இருக்கிறார், அவர் என்ன நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஏன்னா ஒரு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், 4 பக்கமா கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆனா அப்பொழுதுதான் கர்த்தர் எங்களோடு பேச ஆரம்பிச்சாங்க. அப்பொழுதுதான் தேவனுடைய கர்த்தருடைய சத்தம் எனக்குள்ள கேட்க ஆரம்பித்தது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கர்த்தர் என்னை உயிர்ப்பித்துக் கொண்டே வருகிறார். எங்களோடு உறவாடி கொண்டே இருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் கைவிடப்பட்ட மருத்துவர்கள் என்ன கைவிட்டுட்டாங்க, எனக்கு ஆளே இல்லை. ஆனா ஜீவனுள்ள தகப்பன் உயிருள்ளவராய் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நீங்க நினைக்கலாம் இன்னும் பல காலங்கள் உண்டு, நம்ம கடைசி கட்டத்துக்குள்ள வந்துட்டோம். எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அநேக அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. கேட்டும் கண்டும் பார்த்தும் கேளாதவர்களாயும் பார்க்காதவர்களாயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள் உண்டாக போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வானத்துக்கு பூமிக்கு உள்ள வலு சர்ப்பங்கள் உயிரடையும் நாட்கள் வரப்போகிறது, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களுக்காக இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக நான் ஆயத்தமா இருக்கிற மகனே மகளே. அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்னண்டில வாங்க, ஜீவன தகப்பனண்டில வாங்க என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை எச்சரிப்பா கொடுக்கிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற தகப்பனால அப்ப மட்டுமே உயிர் கொடுக்க முடியும் உங்களுக்கு. அந்த தகப்பனால மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாக்க முடியும். அந்த தகப்பனால மட்டும்தான் அவருடைய செட்டைகளை நம்மளுக்கு விரித்து கொடுக்க
ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், முழங்கால்கள் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இது அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள கடந்து வர போகிறோம். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம நடக்க போகிறோம் மகனே மகளே. அதற்கு முன்பாக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அதற்கு முன்பாக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. இங்கிலாந்து தேசத்துக்கு கர்த்தர் அறிவிக்கிறார், மிகப்பெரிய பஞ்சத்தை உண்டாக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். கிறிஸ்தவ ஜனமே, தேவனே கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் மத்தியில மிகப்பெரிய வாதைகள் உண்டாக போகிறது. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு முதல்ல வாக்கு பண்ணார் பாருங்க, உயிருள்ள தேவனை ஆராதிப்பீர்கள் என்றால், உன் முழுமையான முழு உள்ளத்தோடு அப்பாவும் முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்கள் என்றால், அவருடைய ஆழத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகிற பிள்ளைகளை இருப்பீர்கள் என்றால், அவர் தயவு செய்யும் காலம் இது. அதுதான் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறேன், நீங்க வாங்க. எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளை எழும்ப இருக்கிறீங்க? தேவனே கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. என்ன நேரத்துல வரப்போகிறது? ஆங்காங்கே கொந்தளிப்பின் சத்தங்கள் உண்டாக போகிறது. ஆங்காங்கே அப்பா பட்டய கருக்குகளின் சத்தங்கள் உண்டாக போகிறது. ஆங்காங்கே விபத்துகளின் சத்தங்கள் உண்டாக போகிறது. அநேக விபத்துகள்ல வாலிபர்கள் மரிக்க போகிறார்கள் என்று தேவனே கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். சினிமா துறையில அநேக பேருடைய காரியங்களை கர்த்தர் தகடுபடியாக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எனது அருமையான ஜனமே, ஜீவனுள்ள தேவனே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை எழும்புங்க என்று என் தேவனே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறேன். எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கு. கோவை பட்டணத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சங்கள் தோன்ற போகிறது. அது மாத்திரமல்ல, அநேகர் மன ரீதியாக பாதிக்கப்பட போகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு தீ விபத்து, பயங்கரமான ஒரு விபத்து உண்டாக போகிறது. பாம் பிளாஸ்ட் உண்டாக போகிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். வாலிபர்களை எழும்புங்கள் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அப்ப அவங்க அடி இந்த இடத்துல ஒன்றில் உங்களுடைய கருவியா நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் ஜீவன்ல தகப்பன் ஒருவருக்கு முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சப்பாமேன் பிரைஸ் கிருஷ்ணன் ஜீவன் தகப்பனே, ஆமென். பிரைஸ் லார்ட். இதை கேட்ட மாத்திரத்தில் விட்டு விடாதீங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய திட்டங்கள் செயல்பட போகிறது. இந்த ஓலைகள் அவருடைய பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஓலைகள். இந்த ஓலைகள் செயல்படும் காலம் இது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இவ்வண்ணமாகவே நடைபெற போகிறது. தயவாக செபித்துக் கொள்ளுங்க. தேசம் எங்கிலும் அகால மரணங்கள் உண்டாக போகிறது என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். தேசம் எங்கிலும் சத்ருடைய வல்லமைகள், வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் கட்டவிழ்க்கப்பட போகும் காலம் இது என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். பாதாள வல்லமைகளும் கட்டவிழ்க்கப்பட போகிறது என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். எனது மகளே, மகனே, எனது அருமையான ஜனமே, தேவனே கர்த்தரால மட்டும்தான் பாதுகாப்பை கொடுக்க முடியும். உயிருள்ள ஜீவனுள்ள தகப்பனால மட்டும்தான் உயிரை கொடுக்க முடியும். அப்போ அவங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். இதை கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.